மலாக்கா மற்றும் ஜொகூர் மாநில தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்ற அழைப்புகள் குறித்த பெசாத்து தலைவர் மொஹிதீன் யாசினின் கிண்டலை அம்னோ தலைவர் அமர் ஜாஹிர் ஹமீடி புறக்கணித்துள்ளார். 2021 கோவிட்-19 பெரும் தொற்றுக்கு மத்தியில் முன்னாள் பிரதமரான மொஹிதீன் அவசர நிலையை அறிவித்த போது அவர் காட்டிய முன்மாதிரியை அம்னோ தலைமையிலான மலாக்கா மற்றும் ஜொகூர் மாநில அரசுகள் பின்பற்றும் என்று மொஹிதீன் கருதக்கூடாது என ஜாஹித் கூறினார். கடந்த காலத்தில் அவர் செய்ததை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் என்று நினைக்க கூடாது என்று அவர் நினைவூட்டினார். அக்டோபர் 2020 ஒரு சிறப்பு கூட்டத்தில் அமைச்சரவை இந்த விஷயத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகு அப்போதைய பிரதமர் மொஹிதீன் சட்டப்பிரிவின் 150வது பிரிவின் கீழ் அவசர நிலையை அறிவிக்குமாறு அப்போதைய மன்னருக்கு அறிவுறுத்தினார். 2 நாட்களுக்கு பிறகு ஆட்சியாளர்களிடையே நடந்த ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு பின் நாடு முழுவதற்கும் அல்லது சில பகுதிகளுக்கும் அவசர நிலை பிரகடனம் தேவையில்லை என்று மன்னர் முடிவு செய்தார். இருப்பினும் ஜனவரி 2021 மொஹிதீனின் ஆலோசனையின் பேரில் மன்னரால் இறுதியாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்நடவடிக்கை நாடாளுமன்றத்தை இடைநிறுத்தி வைப்பதற்காகவே என்று கூறி பக்கத்தன் ஹரப்பான் மற்றும் பிற தரப்பினர் இதை விமர்சித்திருந்தனர். கடந்த வாரம் மத்திய கிழக்கு மோதல் மற்றும் வாழ்க்கை செலவில் அதன் தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மலாக்கா மற்றும் ஜொகூர் மாநில தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் அமாட் மஸ்லான் முன்மொழிந்திருந்தார். மாநில தேர்தல்களை ஒத்திவைக்க அவசர நிலை பிரகடனம் செய்வது பரிசீலிக்கப்படக்கூடிய பல அணுகுமுறைகளில் ஒன்றாகும் என்று கூறிய மலாக்கா டிஏபி தலைவர் கூ பொய்த்தியோங் இதற்கு ஆதரவளித்தார். இந்நிலையில் மாநில தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் தோல்வி பயமே என்று மொஹிதீன் தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு போன்ற பிரச்சனைகளில் அரசாங்கம் மீது பொதுமக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கிளந்தானின் தானா மேராவில் உள்ள கெமாஹாங் 1 என்ற இடத்தில் இன்று அதிகாலை கால்நடை திருடர்களால் முகத்தில் சுடப்பட்டதில் ஃபெல்டா கிராமவாசியின் மகன் ஒருவர் காயமடைந்தார். 42 வயது கைரி அம்ரி என்ற அந்த நபர் உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 3 மணி அளவில் கால்நடைகளை திருடுவதற்காக ஒரு கும்பல் கிராமத்திற்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைரி விழித்துக் கொண்டு உதவிக்காக கூச்சலிட்ட போது மற்ற கிராமவாசிகள் வெளியே விரைந்து வந்து அந்த நபர்களை சூழ்ந்து கொள்ள முயன்றனர். இதனை அடுத்து அவர்களில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். அதில் ஒரு குண்டு கைரியின் கன்னத்தில் பாய்ந்த பிறகு அவர் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் கைரி தானா மேரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது தந்தை 73 வயது அப்துல் காதிர் முகமது காலை 7 மணி அளவில் துப்பாக்கிச்சூடு குறித்து தங்கள் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். கடந்த 7 முதல் 8 ஆண்டுகளாக கைரி கிராமவாசிகளின் கால்நடைகளை பராமரித்து வந்ததாகவும் சுமார் 20 மாடுகளை நிர்வகித்து வந்ததாகவும் அவர் கூறினார். கைரியின் சகோதரர் அமீரில் அகில் 5 அல்லது 6 பேர் மோட்டார் சைக்கிள்களில் வந்ததாக தெரிவித்தார். இந்த குழு அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுவதாக அவர் கூறினார். இந்த குழு உள்ளூர்வாசிகளின் உதவியுடன் மலேசியா தாய்லாந்து எல்லையில் செயல்படும் கால்நடை கடத்தல் கும்பலின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. டிஜிட்டல் முறையில் வெளிநாட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு தளம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாக கூறப்படும் செய்திகளையும் அது மறுத்துள்ளது. இறுதி ஒப்புதல் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் எந்த ஒரு முடிவும் நிர்வாக தரநிலைகள், தேசிய பொருளாதார தேவைகள் மற்றும் மலேசியாவின் சர்வதேச நற்பெயர் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்படும் என வலியுறுத்தியுள்ளது. ஒரு முடிவு இறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று கூறும் எந்த ஒரு செய்திகளும் அல்லது அறிக்கைகளும் உண்மையற்றவை என்றும் தவறாக வழிநடத்துபவை மற்றும் அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாட்டை பிரதிபலிக்காதவை என்றும் அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பினாங்கு தஞ்சம் டோகோங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 8வது மாடியில் இருந்து தவறி விழுந்ததில் 13 வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று மாலை 6:45 மணிக்கு பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததாக தீமோர் லாவுட் காவல் நிலைய தலைவர் அப்துல் ரோசாக் முகமது ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் அந்த சிறுமி தனது 16வது மாடியில் உள்ள குடியிருப்பில் இருந்து தவறி விழுந்ததாக தெரிய வந்துள்ளது. மாலை 5:49 மணிக்கு 8வது மாடியில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலும் பாதிக்கப்பட்டவரின் உடலை ஆய்வு செய்ததிலும் இதில் எந்தவிதமான குற்றச் செயலுக்கான அறிகுறிகளும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக உடல் பினாங்கு மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ரோசாக் கூறினார். மேல் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது.
இன்று அதிகாலை சபாவின் குண்டாசாங்கில் 3.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா பதிவு செய்துள்ளது. அதிகாலை சுமார் 3:02 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரானாவை சுற்றியுள்ள சில பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் ஹிஷாம் அனி தெரிவித்துள்ளார். நிலைமையை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ராவில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட 5.9 ரிக்டர் அளவிலான மிதமான நிலநடுக்கத்திற்கு 2 நாட்களுக்கு பிறகு இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.